நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா +1 கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏற்கனவே ப்ராப்ளம் சால்விங் யூனிட் 4 நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அதை பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது யூனிட் 5, அதாவது கெட்டிங் ஸ்டார்டட் வித் பைத்தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த பைத்தானை பற்றி இனிமேல் ஃபாலோவாக நிறையா விஷயம் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் இன்டு தட், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பைத்தான்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ரோக்ராம்னா என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னால் என்ன அப்படின்ற இன்ட்ரொடக்ஷன்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்னா என்ன? ஓகே, an ordered set of instructions to be executed by a computer to carry out a specific task is called a program. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் சில்ட்ரன். நம்ம ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கம்ப்யூட்டருக்கு கொடுத்தா தான் அதை கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் காமிக்கும், கரெக்டாக? we know that கம்ப்யூட்டரால் தனியாக எதுவும் பண்ண முடியாது. we have to give them instructions. ஓகே, நம்மளுக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி we have to give instructions to the computer. ஓகே, ஸோ அதை தான் we will call it as a program. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன? ஓகே, நம்ம ஏற்கனவே போன வீடியோஸ்லேயே படிச்சிருக்கோம், கம்ப்யூட்டரால் எல்லா லாங்குவேஜையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அதுக்கு புரியாது. இட் அண்டர்ஸ்டுட் ஒன்லி 0 and 1 மிஷின் லாங்குவேஜ். ஓகே, அதை தவிர we have high level languages, கரெக்டாக? எதுக்காக? அது தனியாகவே they have developed. ஓகே, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் எழுதுறதுக்காகவே சில லாங்குவேஜஸை they have done. ஓகே, ஸோ அதை தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சொல்லுவோம். இப்போது ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு, ப்ரோக்ராம்னா நம்ம செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்ப்யூட்டருக்கு தரணும் இல்லையா? அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம எந்த லாங்குவேஜஸில் எழுதுகிறோமோ அதை தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோட். ஓகே, இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஜாபோ எதுனாலுமே கேள்விப்படுறப்போலாம் யூ வில் ஹியர் த வேர்ட் கோடிங் அப்படின்னு, கரெக்டாக? ஸோ கோடிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு கிளையண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம் இல்லையா? ஓகே, அதை தான் நம்ம கோடிங்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஹை லெவல் லாங்குவேஜஸில் எழுதுகிறோம் அப்படின்னா அதை தான் சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே children, a program written in a high level language is called source code. Okay, next பார்த்தீங்கன்னா we have to know about interpreter. Okay, so interpreter na என்ன? Interpreter process the program statement one by one, first translating and then executing. Okay, so நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹை லெவல் லாங்குவேஜஸை டைரெக்டாக கம்ப்யூட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, கரெக்டாக? ஸோ தேர் ஷுட் பி சம்திங் விச் வில் கன்வெர்ட் ஆல் திஸ் ப்ரோக்ராமிங், தட் இஸ் ஹை லெவல் கோடிங், டு த லாங்குவேஜ் தட் த கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட், கரெக்டாக? ஸோ அதுக்கு தான் இந்த இன்டர்ப்ரெட்டர் யூஸ் ஆகும். ஓகே, நீங்கள் எழுதுகிற ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட்டையும் ஓகே இந்த இன்டர்ப்ரெட்டர் ட்ரான்ஸ்லேட் பண்ணும், அதுக்கப்புறமா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே சில்ட்ரன், ஸோ இதில் நீங்கள் இப்போது ஒரு 5 ஸ்டெப் ஆஃப் கோடிங் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் 4th ஸ்டெப்பில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏதோ எரர் இருக்குன்னா, தென் இட் வில் ஸ்டாப் தேர் அண்ட் இட் வில் ஷோ த எரர். நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறப்போ தான், ஒருவேளை 5th லைனில் தப்பு இருந்ததுன்னா இட் வில் ஃபைண்ட் அவுட். உங்களுக்கு புரியுதா? ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இட் வில் செக். இப்போது தப்புனா உடனே இட் வில் ஷோ. ஓகே சில்ட்ரன், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, த ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன் பை ஒன், ஒரு லைனாக இட் வில்
translate and then it will execute. Translateன்றது என்னது? கம்ப்யூட்டருக்கு புரிகிற லாங்குவேஜஸில் it will translate. Okay children, so எரர் இருந்ததுன்னா அந்த இடத்துலையே it will stop. அதான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இதுதான் இன்டர்ப்ரிட்டர். ஸோ ஈவன் திஸ் பைத்தான் நீட் அன் இன்டர்ப்ரிட்டர் டு ரன். ஓகே, நீங்கள் போய் டைரெக்டாக பைத்தானை எழுதுனீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு ஒன்றுமே புரியாது. ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு ரைட் திஸ் பைத்தான் லாங்குவேஜ் இன் இன்டர்ப்ரிட்டர் ஒன்லி. நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு இன்டர்ப்ரிட்டர் இல்லை ஸ்க்ரீன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் HTML டைப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நோட் பேட்லேயோ இல்லை நோட் பேட் ++லையோ அதில் தான் டைப் பண்ணுவீங்க, அப்புறம் சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. கரெக்டாக அதே மாதிரி இந்த பைத்தானுக்கும் யூ ஹாவ் டு ரைட் த கோடிங் இன் அ இன்டர்ப்ரிட்டர் ஒன்லி. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போது அடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கம்பைலர்னால் என்ன? ஓகே, ஸோ கம்பைலர் அப்படின்றது இட் வில் டிரான்ஸ்லேட் த என்டையர் சோர்ஸ் கோட். ஓகே, ஸோ இன்டர்ப்ரிட்டர் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் பை ஸ்டேட்மெண்ட்டாக, தட் இஸ் 1 by 1 ஸ்டேட்மெண்ட் பை ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணும், டிரான்ஸ்லேட் பண்ணும். பட் கம்பைலர் அப்படின்றது த என்டையர் சோர்ஸ் கோடை ஆஸ் அ ஹோலாக இட் வில் டேர்ன் இன்டு த ஆப்ஜெக்ட் கோட். அதுதான் வந்து இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே சில்ட்ரன், ஸோ இன்டர்ப்ரிட்டர், கம்பைலர். ஓகே, உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். கிளியர் சில்ட்ரன்? ஸோ நெக்ஸ்ட்டு we will go into the features of Python. ஓகே, பைத்தானுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்? ஓகே, ஃபஸ்ட், as you all know, it is a high level language. ஓகே, ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பைத்தான் இஸ் அ ஹை லெவல் லாங்குவேஜ். ஓகே, அண்ட் இட் இஸ் ஃப்ரீ. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பைத்தான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கக்கூடியது. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ். கிளியர் சில்ட்ரன்? ஓகே, ஸோ இட்ஸ் வெரி வெரி ஈஸி, ஃப்ரீ அண்ட் இட்ஸ் அ ஹை லெவல் லாங்குவேஜ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இட்ஸ் அ இன்டர்ப்ரிட்டட் லாங்குவேஜ். ஏன் வந்து இன்டர்ப்ரிட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைத்தானை நீங்கள் வந்து ஒரு இன்டர்ப்ரிட்டரில் தான் டைப் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால தான் பைத்தானை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்டர்ப்ரிட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், clearly defined syntax and it's a simple structure. ஓகே, ஸோ பைத்தான் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் இட்ஸ் அ ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ். ஓகே, அண்ட் இட்ஸ் அ வெரி பேசிக் இங்கிலீஷ் தான் இருக்கும். ஓகே, அதனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறமா சின்டாக்ஸ்லாம் ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு எந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும், ஓகே, இன்புட்டுக்கு என்ன சின்டாக்ஸ், அவுட்புட்டுக்கு, மற்றபடி பிரிண்ட்டுக்கு, அந்த மாதிரி த சின்டாக்ஸ் ஆர் வெரி கிளியர் அண்ட் இட் இஸ் டிஃபைன்ட் ப்ராப்பர்லி அண்ட் ஆல்சோ எவ்ரிதிங் ஆர் இன் சிம்பிள் ஸ்ட்ரக்சர். ஓகே, ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய சிம்பிள் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது பைத்தான். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், பைத்தான் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, ஸோ ஏன் வந்து இதை கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தானில் சின்டாக்ஸ் பிரகாரம் நீங்கள் வந்து இப்படி தான் எழுதணும்னு இருக்குன்னு வச்சுப்போம், பிரிண்ட். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இதே வந்து நீங்கள் இதை இப்படி எழுதுனீங்கன்னா இட் இஸ் ராங். ஓகே சில்ட்ரன், கிளியர்? ஸோ இட்ஸ் கேஸ் சென்சிட்டிவ். அங்கே வந்து ஸ்மால் கேஸ் தான் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஸ்மால் கேஸ் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் அந்த இடத்துல போய் அப்பர் கேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் ஷோ யூ எரர். ஓகே சில்ட்ரன், அதுதான் வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகே, கிளியர் சில்ட்ரன்? ஸோ அடுத்து என்ன ஃபீச்சர் அப்படின்னா, இட்ஸ் போர்ட்டபிள் அண்ட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஓகே, ஸோ ஏன் வந்து இட்ஸ் போர்ட்டபிள் அண்ட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் சொல்கிறோன்னா, யூ கேன் ரன் திஸ் பைத்தான் இன் நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா, நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நீங்கள் இந்த பைத்தானை யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால தான் இதை வந்து போர்ட்டபிள் அண்ட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கிளியர் சில்ட்ரன்? அண்ட் நிறையா ஹார்ட்வேர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட உங்களால் யூஸ் பண்ண முடியும். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான், இந்த ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் தான் அப்படின்னு இல்லாமல் நிறையா இடத்துல யூ கேன் யூஸ் திஸ் பைத்தான். ஓகே, அதனால தான் இதை வந்து நம்ம போர்ட்டபிள் அண்ட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கிளியர் சில்ட்ரன்? அடுத்து பார்த்தீங்கன்னா, ரிச் லைப்ரரி ஆஃப் ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கும். ஓகே, ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன்னா ஏற்கனவே வந்து அதுக்கு இந்த வேலை தான் பண்ணணும் அப்படின்னு சில வேர்டிங்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போது வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சம்முன்னு எடுத்துப்போம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து சம் அப்படின்றது ஒரு ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்காக இதுக்கப்புறமா நீங்கள் போடுற வேரியபிள்ஸில் இருக்கிற நம்பர்ஸை அதை ஆட் பண்ணும். ஓகே, ஸோ ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த வார்த்தையை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த கேல்குலேஷன்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி they will create a functions in all languages, not only in Python. ஓகே, எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து இன்னும் நிறையா இருக்கிறதுனால நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள் கால்குலேஷன், சிம்பிள் திங்ஸ்க்கெலாம் நம்ம கோடிங் எழுத தேவையில்லை, நம்ம உட்காந்து கோடிங் எழுத தேவையில்லை. அந்த ஃபங்க்ஷன் நேமை யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் டூ த ஒர்க். அதான் வந்து ஃபங்க்ஷன்ஸோட யூசேஜ். ஓகே சில்ட்ரன், கிளியர்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல் இன் வெப் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ ஏன் வந்து இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் இன் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா, நிறைய வெப் சர்வீஸ் அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பைத்தான் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதனால் இந்த வெப் டெவலப்மெண்ட் இஸ் இன்க்ரீஸிங். கிளியர் சில்ட்ரன்? Since Python is a very easy, understandable language, web development is also increasing. Okay, clear children? Next is indentation for blocks and nested blocks. Okay, so Python uses the indentation for block and nested blocks. Okay children, so இதெல்லாம் தான் features of the Python. Okay, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் வித் பைத்தான். நம்ம எப்படி வந்து இப்போ பைத்தான் எழுதுகிறோம்னு சொல்கிறோம், பட் நம்ம வந்து எப்படி வந்து அதை ரன் பண்ண போகிறோம், எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா நம்ம அதை வந்து டைப் பண்ணிவிட்டு ரன் பண்ணாதான் அதோட அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டாக? ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூ ஷுட் இன்ஸ்டால் அ பைத்தான் இன்டர்ப்ரெட்டர் ஆர் யூ வில் பி யூஸிங் எனி ஆன்லைன் இன்டர்ப்ரெட்டர். இது கண்டிப்பாக தேவை. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பைத்தான் வந்து படிக்க போகிறீங்க, இல்லை பைத்தான் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்தில் கண்டிப்பாக ஒன்று நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஓகே, எய்தர் ஒரு பைத்தான் இன்டர்ப்ரெட்டரை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகே, ஆர் அதர்வைஸ் நீங்கள் ஆன்லைனில் இருக்கிற இன்டர்ப்ரெட்டரும் யூஸ் பண்ணலாம். ஓகே சில்ட்ரன், கிளியர்? ஸோ இப்போ பைத்தான் ஸ்க்ரீன் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதை வந்து பைத்தான் இன்டர்ப்ரெட்டர் ஆர் ஷெல்லுன்னு சொல்லுவோம். ஓகே சில்ட்ரன், ஸோ இப்படி தான் அது இருக்கும். ஸோ இந்த ஆரோ மார்க்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கப்புறமா இது பக்கத்தில் தான் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் எழுதுவீங்க. ஓகே சில்ட்ரன், கிளியர்? எஸ். அடுத்து எக்ஸிக்யூஷன் மோட். ஓகே, ஸோ எக்ஸிக்யூஷன் மோட் அப்படின்னா நீங்கள் வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஸோ அது வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், எப்படி ஒர்க் ஆகும், பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் 2 ways. ஓகே சில்ட்ரன், இந்த எக்ஸிக்யூஷன் மோடில்
உங்களுக்கு 2 மோட் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஸ்கிரிப்ட் மோட். ஓகே சில்ட்ரன், 2 மோட் இருக்குது. எக்ஸிக்யூஷன் மோடில் பைத்தானில் யூ ஹாவ் 2 திங்ஸ். ஒன் இஸ் இன்ட்ராக்டிவ் மோட். ஓகே, ஒன் இஸ் இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஸ்கிரிப்ட் மோட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னா என்னென்னா, ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க பைத்தானில். ஓகே, நீங்கள் அதை என்ட்ரு ப்ரெஸ் பண்ணோன்னே உடனே அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி அதோட அவுட்புட் உங்களுக்கு வந்துடும். கிளியர் சில்ட்ரன்? அதுதான் இன்ட்ராக்டிவ் மோட். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுத்துட்டு ஹாய் அப்படின்னு கொடுக்குறீங்க. நீங்கள் என்டர் பண்ணோன்னே நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, இமீடியட்டாக யூ வில் see த அவுட்புட். ஹாய் அப்படின்னு அவுட்புட் வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்ட்ராக்டிவ் மோட். ஆனால் இதே ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னா யூ வில் ரைட் த ஹோல் ப்ரோக்ராம், தென் சேவ் இட், தென் யூ வில் எக்ஸிக்யூட் த ப்ரோக்ராம். அதுதான் ஸ்கிரிப்ட் மோடு. ஓகே சில்ட்ரன், ஸோ ஸ்கிரிப்ட் மோடில் யூ வில் allow to write more than one instruction in a file. ஓகே, அண்ட் இதுதான் வந்து நம்ம பைத்தான் சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏற்கனவே நம்ம சோர்ஸ் கோட்னா படிச்சிருக்கோம். கரெக்டாக நம்ம ப்ரோக்ராம் எழுதுறது தான் சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஸ்கிரிப்ட் மோடில் நம்ம எல்லா அந்த ப்ரோக்ராமோட எல்லா லைன்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஓகே நம்ம சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுதான் ஸ்கிரிப்ட் மோடு. ஓகே, இதான் இன்ட்ராக்டிவ் மோடுக்கும் ஸ்கிரிப்ட் மோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இன்ட்ராக்டிவ் மோடில் உடனே ஓகே எக்ஸிக்யூஷன் நடந்துடும். ஓகே, ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் முடித்த பிறகும் எக்ஸிக்யூஷன் ரன் ஆகி அவுட்புட் வந்துடும். ஸ்கிரிப்ட் மோடில் டோட்டல் சோர்ஸ் கோட் நீங்கள் எழுதின பிறகு சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. இதுதான் இன்ட்ராக்டிவ் மோடுக்கும் ஸ்கிரிப்ட் மோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே சில்ட்ரன், அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இன்ட்ராக்டிவ் மோடில் சிம்ப்ளி டைப் அ பைத்தான் ஸ்டேட்மெண்ட் ஆன் த ப்ராம்ப்ட் டைரக்ட்லி. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராம்ப்ட் இருக்கும் ஸ்க்ரீனில், இது பக்கத்தில் யூ வில் டைப் த பைத்தான் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அண்ட் ஆஸ் சூன் அஸ் யூ ப்ரெஸ் த என்டர் கீ, ஓகே, உடனே இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணும், அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி இட் வில் டிஸ்பிளே த ரிசல்ட். இதுதான் இன்ட்ராக்டிவ் மோட். ஓகே சில்ட்ரன், கிளியர்? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா இங்கே இப்போது நீங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 1 + 2. ஓகே சில்ட்ரன், 1 + 2ன்னு இங்கே எழுதியிருக்கோமா? ஓகே, ஸோ நீங்கள் இதை என்ட்ரு பண்ணோன்னே உடனே பார்த்தீங்கன்னா இங்கே 3ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி தான் 4 - 2னா உடனே இந்த இடத்துல 2ன்னு வந்துடுச்சு. ஓகே, ஸோ ஹலோ ப்ளஸ் வேர்ல்டு, அடுத்து உடனே ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ உடனே அது வந்து ரன் ஆகிடும். அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்து என்ட்ரு தட்ட இட் வில் எக்ஸிக்யூட் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிஸ்பிளே த அவுட்புட். ஸோ இதுதான் இன்ட்ராக்டிவ் மோடு. பட் இதில் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா யூ கேனாட் சேவ் தோஸ் திங்ஸ். ஓகே, அண்ட் for writing a big program, for writing a proper program, it will not help you out. ஓகேவா? ஸோ நம்ம இன்ட்ராக்டிவ் மோட் வந்து எல்லா டைமும் யூஸ் பண்ண முடியாது. ஓகே சில்ட்ரன், பிகாஸ் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை ரீடைப் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த கோடிங்கை வந்து இப்போ இங்கே இருக்கு இல்லையா, ஹலோ ப்ளஸ் வேர்ல்டு அப்படின்னு, இப்போ இதெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வைக்க முடியாது. ஓகே, உடனே அது வந்து ரன் ஆகிடும், அதோடு அது முடிஞ்சுது. நீங்கள் திருப்பி இதே அவுட்புட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறுபடி இதே கோடிங்கை நீங்கள் இங்கே டைப் பண்ணால் தான் வரும். ஓகே சில்ட்ரன், ஸோ இதுதான் வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். ஓகே சில்ட்ரன், ஸோ ஸ்கிரிப்ட் மோடு பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். ரைட் அ பைத்தான் ப்ரோக்ராம் இன் அ ஃபைல், சேவ் இட். ஓகே, ஸோ ஸ்கிரிப்ட் மோட் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் நீங்கள் எழுதுறீங்க, உடனே என்ன பண்ணுவீங்க, ஃபைலில் போய் சேவ் பண்ணணும். ஓகே, தென் யூஸ் த இன்டர்பிரிட்டர் டு எக்ஸிக்யூட். ஓகே சில்ட்ரன், ஸோ எப்படி அப்படின்னா யூ ஹாவ் டு ஜஸ்ட் டைப் த பைத்தான் ஃபைல் நேம் ப்ராப்பர்லி. ஓகேவா?
கிளியர் சில்ட்ரன்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதுதான் வந்து உங்களோட ஃபைல் நேம் அப்படின்னா ஓகே, இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக டைப் பண்ணிங்கனாவே தட் ப்ரோக்ராம் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஓகே சில்ட்ரன், நம்ம போக போக நிறைய எக்ஸாம்பிள் பார்ப்போம், டோன்ட் வரி. ஓகே, ஸோ இதை வந்து சேவ் பண்ண பிறகு ஹவ் வில் யூ ரன்? யூ வில் கோ டு ரன். ஓகே, கிளிக் ரன் மாடியூல் ஃப்ரம் த மெனு. ஓகே, இப்போ நம்ம இதை ஸ்க்ரீனோட பார்ப்போம் ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மோர். ஓகே சில்ட்ரன், ஸோ இதுதான் நான் சொன்னது. ஃபஸ்ட்டு யூ வில் ரைட் த கோடிங். இப்போது இது வந்து ஒரு கோடிங். பிரிண்ட் சேவ் எர்த், பிரிண்ட் ப்ரிசர்வ் ஃப்யூச்சர். ஓகே, நான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிளே தான் எடுத்திருக்கேன் ஸோ தட் யூ வில் ஃபைண்ட் இட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இப்போது இது ரெண்டும் வந்து ஒரு ப்ராப்பர் பைத்தான் கோடிங். ஓகே, ஸோ இதை எழுதியாச்சு. ஓகே, அண்ட் சேவும் இங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ப்ரோக்ராம் 5 இங்கே பார்க்க முடியுதா உங்களால்? ஃபைல் நேம். ஓகே, கிளியர் சில்ட்ரன்? இப்போது இதை வந்து ரன் பண்ணணும். சேவ் பண்ணியாச்சு, கோடிங் எழுதியாச்சு, சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணணும். எப்படி ரன் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே ரன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ரன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி யூ வில் யூஸ் run module or otherwise you can press F5 key also. அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க. Okay children, you have to go to run and choose run module. Clear children? Okay, this is the next step. So once you have done that, you will see the output. Okay, so நம்ம கொடுத்திருந்தது print save earth print ஆயிடுச்சா? அதே மாதிரி print preserve nature print ஆயிடுச்சா? ஓகே, now you understood. So the whole program has been executed and you are able to see the output. இதே வந்து இன்ட்ராக்டிவ் மோட்லனா என்ன நடந்திருக்கும்? நீங்கள் print save earth கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னா உடனே சேவ் earthன்னு வந்துடும் அவுட்புட். அதே மாதிரி print preserve future அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி என்டர் தட்டினோன்னே உடனே preserve futureன்னு அவுட்புட் வந்துடும். அதை நம்மளால் சேவும் பண்ண முடியாது. ஓகே சில்ட்ரன், கிளியர்? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். இந்த லெசனோட கண்டினியூவேஷன் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுவேன், நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், அண்ட் என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஐ வில் ட்ரை டு ஆன்சர். தேங்க்யூ சில்ட்ரன்.